வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர்.TK டிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா, ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி நியூ இயரில் உறுதிமொழியாக ரெசல்யூஷனாக ஒரு 4 உறுதிமொழிகளை நம்ம பார்த்தோம். அதில் நம்பர் 1 ப்ரியாரிட்டியாக நம்மளுடைய ஹெல்த்து தான். ஹெல்த்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி முதல்ல ஹை கான்சன்ட்ரேஷன் நீங்கள் கொடுக்கணும். நம்ம அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம உடலுக்குண்டான ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் சரியான அளவில் ஒரு நல்ல விகிதத்தில், அதாவது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இது ஆபத்து. இம்யூன் சிஸ்டம் அதிகமாக இருந்தாலும் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். அதே போல் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருந்தாலும் பலவிதமான நோய்கள் உடலை தாக்கும். இந்த இம்யூன் சிஸ்டத்தை நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கரெக்டான லெவலில் சரியாக வச்சுக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இதுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே சிம்பிளாக எளிமையாக பாயில் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி இதை ஒரு பானத்தை நம்ம எப்படி தயாரித்து அது நம்ம எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த பானம் தயாரிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். நம்ம ஆரஞ்சை விட 100 மடங்கு அதிகமான விட்டமின் சியை பெற்றிருக்கிறதா நம்ம நெல்லிக்காய். இந்த பூமியில் கிடைக்கக்கூடிய ஒரு தேவாமிர்தம்னு சொல்லலாம். ஒரு அரை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு அரை துண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கியதை எடுத்துக்கோங்க, அந்த கொஞ்சம் துளசி இலை, ஒரு 5லேருந்து ஒரு 10 துளசி இலை எடுத்துக்கோங்க. இந்த 3 நல்லா தட்டிடுங்க. அதாவது மாவு மாதிரி அரைக்க வேண்டாம், சும்மா லைட்டாக தட்டி ஒரு 200 ml தண்ணி, ஒரு சாதாரண வாட்டர், ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் இந்த 3 போட்டுருங்க. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் மஞ்சளை ஆட் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் உப்பு, சிட்டிகை, அல்லது தேவையில்லை எனக்கு உப்பு இல்லாமல் குடிக்க முடியும்னா உப்பு இல்லாமல் நீங்கள் குடிச்சிக்கலாம். கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்க. அடுத்தது இது அரை எலுமிச்சம்பழம் நீங்கள் இதில் மேலே புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு நான் சொன்னதையும் கரெக்டாக ஞாபகத்தை வச்சுங்க. கொஞ்சம் ஒரு முழு நெல்லிக்காவோ அல்லது ஒரு அரை நெல்லிக்காவோ, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5லேருந்து 10 துளசி இலை இருந்தாலும் இந்த 3 தட்டி தண்ணியில் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் மற்றும் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் இது நல்லா புழிஞ்சிட்டு இந்த தண்ணியை நல்லா ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியை ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த தண்ணியை எடுத்து அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸாக நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம், அல்லது ஃபில்டர் பண்ணாமல் அப்படியும் குடிக்கலாம். நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டாக தெரியும். அல்லது ஃபில்டர் இல்லாமல் இதே மாதிரி கொஞ்சம் சக்கையை அந்த வாயில் அந்த நெல்லிக்காயும் சுவைச்சு சாப்பிட்லாம். அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன இஞ்சி துண்டுகளையும் நீங்கள் நல்லா சுவைச்சு இதையும் சாப்பிட்லாம். இது ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக, அதாவது நம்ம எந்த விதமான பாயில் நம்ம சூடுபடுத்தாமல் அப்படியே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸாக மாதிரி நீங்கள் அருந்திட்டு வரலாம். இந்த உடலுக்கு நல்ல குளுமையை கொடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு உங்களுடைய உடல் டெம்பரேச்சரை சரியாக வச்சுக்கும். அதே மாதிரி இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கு ஒரு மிக சிறந்த ஒரு உறுதுணையான ஒரு பானமாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இந்த புதிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் TK.